ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கேரளா மட்டை அரிசி தாங்க வடித்து காமிக்க போகிறேன். இந்த அரிசி பார்க்குறதுக்கு நல்லா குண்டு குண்டாக திக்காக மேலே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரெட் கலரில் கோடு போட்ட மாதிரி இருக்குது. ஸோ இதை குண்டு அரிசின்னு சொல்லுவாங்களாம், சிகப்பு அரிசின்னு சொல்லுவாங்களாம். சாப்பிட்டு பார்த்தோன்னா நல்ல வித்தியாசமான ஒரு ருசியில் இருக்குது. இந்த அரிசியில் அதிகமான அளவு அயனும் கால்சியமும் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ நான் இப்போ அந்த அரிசியை தான் வடித்து காமிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த அரிசியை ஒரு 5 இல்லைன்னா 6 முறை கழுவிக்கணும். கழுவ அதில் இருக்கக்கூடிய தூசு தும்புலாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் தண்ணி நல்லா வெள்ளையாயிடுது. இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள். அரிசி ஓரளவுக்கு நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இப்போ நல்ல தண்ணி விட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு நான் ஊற விட்டுக்கிறேன். ஏன்னா பார்க்குறப்பவே தெரியுது அரிசி பார்த்திங்கன்னா நல்லா திக்காக குண்டு குண்டாக இருக்குது. அதனால் ஊற வச்சு வடித்தோன்னா நமக்கு பார்த்திங்கன்னா கேஸும் சேவ் ஆகும். ஸோ அரிசியும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டேன். அரிசி நல்லா பார்த்திங்கன்னா ஊறிடுச்சு. வாயில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறப்ப நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சு. இப்போ நான் தண்ணி எடுத்துக்கிறேங்க. யூஸ்வலாக நம்ம அரிசிக்கு தண்ணி எடுக்கிறத விட கொஞ்சம் கூடுதலாக எடுத்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதித்த பிறகு இந்த அரிசியை நம்ம அதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஊறிக்கிட்டு இருக்க கேரளா அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ஒரு 20 நிமிஷம் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு அரிசியை சேர்த்துக்குங்க. நான் இப்போ அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுறேன். பாருங்கள், கொதிக்க ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ பார்த்திங்கன்னா கொதிக்குது. நான் நடுவில் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்குறேன். ஒரு 20% தாங்க வெந்திருக்கு. இன்னும் அரிசி வேகலை. ஒரு 10 நிமிஷத்துக்கு மறுபடியும் அப்படியே விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு 70 பங்கு வெந்திருக்கு. ஆனாலும் இன்னும் கொஞ்சம் வேகணும். மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃபுல் சிம்மில் அப்படியே விட்டுட்டேன். இப்போ பார்க்குறப்பவே தெரியும் அரிசி நல்லா வெந்து மேலே வந்திருக்கு. இப்போ பாருங்கள், பார்க்குறப்பவே தெரியுது நல்லா வந்திருக்கு. கையில் எடுத்து ப்ரெஸ் பண்ணாலும் ஈஸியாக ப்ரெஸ் ஆகுது. ஸோ சாப்பாடு நல்லா வெந்துருச்சு. நான் பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், அந்த அரிசி வடித்த கஞ்ச தண்ணி இது. நம்ம நார்மலாக வடிக்கிற தண்ணியை விட நல்லா திக்காக இருக்குது. கலரும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா லைட் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. இப்போ அந்த சோறு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், சூப்பராக உதிரியாக நல்ல குண்டு குண்டாக எப்படி வந்திருக்கு பாருங்களேன். எனக்கே ஒரே ஆச்சரியம். சூப்பராக வடிச்சாச்சுங்க. நல்லா உதிரியாக இருக்குது. அரிசியும் பார்த்திங்கன்னா நல்லா குண்டு குண்டாக இருக்குது, உதிரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குது. நம்ம நார்மலாக வடிக்கிற அரிசியினுடைய ஸ்மெல் இல்லை, நல்ல ஒரு அவல் ஸ்மெல் வருது. எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ சூப்பரான கேரளா மட்டை ரைஸ் வடித்து காமிச்சாச்சு. யாருக்காவது தேவைப்படுறவங்க புதுசாக வடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இதே மாதிரி வடிக்கலாம். சூப்பராக உதிரியாக இருக்குது. சாப்பிட்றப்ப டேஸ்ட்டாகவே இருக்குது. ஆர்டினரி சாம்பார் விட்டு சாப்பிட்றத விட காரக்குழம்பு, நல்ல காரம் சாரமான குழம்பு விட்டு சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.